நீதி போராட்டம் இது நம்முடைய வாழ்க்கை போராட்டம். அன்பானவர்களே, ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கருப்பு நாள் என்று அறிவிக்கப்பட்டு இது இந்தியாவெங்கும் கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கருப்பு தினம் என்றால் துக்க தினம் இல்லை, இது போராட்ட தினம். நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகிற தினமாகத்தான் இதை நாங்கள் உருவாக்கினோம். காரணம், 1950 ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் இந்த முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலித் உரிமைகள் பட்டியலினத்தார் அனைவருக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்தபோது அவர் அதற்கான 341 இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்தியாவில் உள்ள பட்டியலினத்தாருடைய பட்டியல் சாதியினரை வரிசைப்படுத்தலாம், அவர்களுக்கான அந்த உரிமைகள் சிறப்பாக அவர்களுக்கு சிறப்பு உரிமைகளை அளிக்கலாம் என்ற அந்த அதிகாரத்தின் கீழ் அவருக்கு அந்த பட்டியலை மட்டும் உருவாக்குகிற அதிகாரம் மட்டும்தான் அளிக்கப்பட்டது. ஆனால் ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதி ஆகஸ்ட் 10ஆம் தேதி 1950ஆவது ஆண்டு பட்டியலை அளித்துவிட்டு இந்து மதத்தை மட்டும் தழுவிய பட்டியலினத்தார் மட்டும் பட்டியலினத்தாருக்குரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு உரிமையும் அவர்களுக்கு ஒதுக்கீட்டு உரிமையும் அளிக்கப்படும் என்று ஒரு கருப்பு சட்டத்தை உருவாக்கினார். அந்த கருப்பு சட்டம் 3 வரிகளில் தான் அவர் உருவாக்கினார். முழுமையாக இந்தியாவில் உள்ள அனைத்து இந்து மக்களை தவிர அனைத்து தலித் மக்களுடைய உரிமைகளும் பறிக்கப்பட்ட நாள், மறுக்கப்பட்ட நாள், இருட்டடிப்பு செய்யப்பட்ட நாள், அநீதி இழைத்த நாள் தான் ஆகஸ்ட் 10. என்ன எழுதினார் அவர்? ஆங்கிலத்தில் அவர் அதை 3வது பத்தியாக 1950 ஜனாதிபதி ஆணை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது 341 இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு அதை பார்க்கிறோம். அது ஜனாதிபதி சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை ஆக்குகிற போது அவர் அதை ஆணையாக அளிக்கிறார். கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர். அது 3 வரிகள் என்ன சொல்லுகிறார்? No person embrace the religion different from Hinduism shall be deemed to be a member of scheduled caste. இந்து மதத்தை தழுவாத எந்த ஒரு பட்டியலினத்தாரும் பட்டியலினத்தான் என அறிவிக்கப்பட மாட்டார்கள், கருதப்பட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார். ஆகவே தலித் மக்களையும் இந்து சமயத்தையும் ஒன்றாக்கி விட்டார். இந்து சமயத்தை விட்டு அவர்கள் வெளியில் சென்றால் அவர்கள் ஷெட்யூல் காஸ்ட் என்ற உரிமையை இழக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார். ஆகவேதான் இந்த சட்டம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி 1950ஆவது ஆண்டு இதை கையெழுத்திட்டு உருவாக்கியதனால் அந்த நாள் நாம் கருப்பு தினமாக, நாம் இது ஒரு போராட்ட தினமாக, போர் குணம் கொண்டவர்களாக போராட வேண்டும் என்பதற்காக இந்த நாளை நாம் ஒரு ஆர்ப்பாட்ட நாளாக உருவாக்கினோம். இதற்கு அடிப்படை இருக்கிறது. இந்த ஒதுக்கீட்டு உரிமை என்பது இது தலித் மக்களின் பிறப்புரிமை. ஏனென்றால் பிறவியிலேயே பிறக்கின்ற போதே இந்தியாவில் வர்ண தர்மத்தின் அடிப்படையில் பிரித்து விடுகிறார்கள். பிறக்கும் போதே ஜாதி அவன் மீது முத்திரையாக குத்தப்படுகிறது. ஆகவே இந்த பிறப்புரிமை என்பது பிறக்கும் போதே அவனுக்கு குத்துகின்ற அந்த சாதி முத்திரையால் அவன் இந்த சாதியினுடைய பட்டியலிலிருந்து இன்னும் ஒதுக்கப்பட்டவனாக, உரிமைகளை முடக்கப்பட்டவனாக, சமூக உரிமை புறக்கணிக்கப்பட்டவனாக அவன் ஏறக்குறைய ஒரு 4000 ஆண்டுகள் அவன் ஒதுக்கப்பட்டவனாக இருந்ததால் ஒரு சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட சட்டம்தான் இந்த ஒதுக்கீட்டு உரிமை சட்டம். ஆகவே இந்திய அரசியல் உரிமை சட்டம் 15 என்ன சொல்லுகிறது? முதலில் யாருக்கும் சிறப்புரிமை இல்லை என்று சொல்லுகிறது. ஆகவே அந்த அரசியல் உரிமை சட்டம் 14/4 உருவாக்கப்பட்டது. ஏன்? இந்தியாவில் உள்ள அனைத்து தலித் மக்களும் போராடி நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு சமூக நீதி அடிப்படையில் இந்த ஒதுக்கீட்டு உரிமை வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார்கள், சட்ட திருத்தம் கொண்டு வந்து 15வது அரசியல் நிர்ணய சட்டம் அதனுடைய 4வது பிரிவு சொல்லுகிறது, ஷெட்யூல் காஸ்ட் ஆர் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் deserve
the special privileges from the state of India அப்படின்று இருக்கிறது. ஆகவே இங்கே குறிப்பிடுவது சமுதாயத்திலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஷெட்யூல் காஸ்ட் தலித் இனத்தவர்களுக்கு இந்தியாவினுடைய ஒதுக்கீட்டு உரிமைகளும் சட்ட பாதுகாப்பு உரிமையும் அளிக்கப்படும் என்ற அந்த சட்டம் இங்கு கிறிஸ்தவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இது நாம் பார்க்கிறோம். இது பிறப்புரிமை மட்டுமல்ல, இது சட்ட உரிமை மட்டுமல்ல, சமூக நீதி உரிமையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த சட்டத்தை 1956 அதை திரும்ப திருத்தி தலித் சிக்கியர்களை அவர்கள் உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே பிறகு அதை 1990 தலித் புத்தர்களை உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது அந்த சட்டம்தான் தலித் கிறிஸ்தவர்கள் எஸ்சி உரிமை பெறுவதற்கு தடையாக இருக்கிற சட்டம். இப்போது இருக்கிற சட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதில் இருப்பது இந்து மதத்தை, சிக்கிய மதத்தை, புத்த மதத்தை தழுவாத எந்த பட்டியலினத்தாரும் பட்டியலினத்தார் பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டார்கள், பட்டியல் உரிமையும் அளிக்கப்பட மாட்டாது என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் உச்ச நீதிமன்றங்கள் மேற்கோளாக காட்டி, அதாவது கிறிஸ்தவ தலித் மக்கள் கடந்த 76 ஆண்டுகளாக பல போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். எந்த போராட்டம் எடுத்தாலும் அந்த சட்டத்தை தான் கொண்டு வந்து மறுக்கப்படுகிறது. இந்த கருப்பு சட்டம் கொண்டு வந்து மறுக்கப்படுகிறது. ஏறக்குறைய இந்த 76 ஆண்டுகளிலே நாம் ஒவ்வொரு ஆண்டும் போராட்டங்களை எடுத்திருக்கிறோம், பேரணி எடுத்திருக்கிறோம், உண்ணாவிரதம் எடுத்திருக்கிறோம். அது நம்முடைய பாராளுமன்றத்தில் மசோதாக்களை நாம் அறிமுகம் செய்திருக்கிறோம். ஆனால் சட்டமாக மாற்றாமல் ஆண்ட எல்லா கட்சிகளும் நம்மை ஏமாற்றியது. எல்லா கட்சிகளும் ஏமாற்றியது. இப்போது பாஜக அரசாங்கம் முழுமையாக இந்த உரிமை கொடுக்க மாட்டோம் என்று மறுதளிக்கிறது. இதற்காக உச்ச நீதிமன்றத்தில் 2004 வழக்கு தொடுத்தோம். வழக்கிலும் அங்கே நீதித்துறையிலும் நமக்கு நீதி கிடைக்க நீண்ட வருடங்களுக்கு பின்னும் நீதி கிடைக்காமல் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம ஜனநாயக முறையிலும் போராடுகிறோம், சட்ட முறையிலும் போராடி கொண்டிருக்கிறோம், நீதி மறுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஆகவே இது பிறப்புரிமை போராட்டம், சட்ட உரிமை போராட்டம், சமூக நீதி போராட்டம், இது நம்முடைய வாழ்க்கை போராட்டம். ஆகவே இளைஞர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் நாம் களத்தில் இறங்கி வருகின்ற ஆகஸ்ட் 10 வேலூரில் மிகப்பெரிய அளவில் நம்முடைய போர் குணத்தை இந்திய மக்களுக்கு காட்ட வேண்டி அன்று நடத்தவிருக்கிற அந்த வேலூரில் நடைபெறவிருக்கிற அந்த ஒரு நாள் ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்வோம். வேலூர் மறைமாவட்ட SC/ST பணிக்குழு இதை முன்னின்று எடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பணிக்குழுவையும் பாராட்டுகிறோம். அந்த பணிக்குழுவில் உள்ள அனைவரையும் இந்த நேரத்தில் பாராட்டுகிறோம். அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த போராட்டம் இன்று மட்டுமல்ல, நீதி கிடைக்கும் வரை நெடிய போராட்டமாக நாம் முன்னின்று எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.